எல்லாரும் வாங்க வாங்க, ஃபயர் பீடா தயாரா இருக்குது. எல்லாரும் வேகமா வாங்கம்மா. ஃபயர் பீடா வாய்க்குள்ள போட்டா புஃப்னு இருக்கும். அமைஞ்சதுமே நல்லா இருக்கும். வாய்க்குள்ள போனதுமே அமைஞ்சிரும். எல்லாம் ஓடி வந்து வாங்கிக்கோங்க. ஒரு பீடா வெறும் 50 ரூபாய் தான். வாங்கம்மா. அடினே கஸ்டமரே நீ வருவீன்னு நான் நினைக்கவே இல்லைன்னே. நீ ஃபயர் பீடா சாப்பிட்டதே இல்லைல்ல. இதை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா உனக்கு தெரியும் விஷயம். வாய்க்குள்ள போனதுமே நெருப்பு அமைஞ்சு போயிடும்னே. ரொம்பவே சுவையா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியா? டே குட்டி கருவாயா, என்னடா ஃபயர் பீடாங்கிற? இது நெருப்பு வாய்க்குள்ள போட்டதுமே தொண்டைகிட்டெல்லாம் வெந்து போயிடாதா? அது வேற பயமா கிடக்குது. இது எப்படி நீ கொடுப்ப? என்னே அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுன்னே. ஃபயர் உள்ளே போனதுமே தானா அமைஞ்சிரும். டிவிலெலாம் பார்த்தது இல்லையா? நெருப்பு உள்ளே போனதுமே ஆஃப் ஆகிடுவானே. நீ கவலைப்படாம வாய் தர உனக்கு வச்சு விட்றேன். எங்க ஆக்காட்டு தெருல கருவாயா, உன்னை நம்பிதான் வாயை திறக்கிறேன். பார்த்து உள்ள போடு. என்ன இதுவும் கொதிக்க உள்ள போயிட போகுது. ஐயோ நம்ம வேற வாய் வார்த்தைக்கு சொல்லி போட்டோம். எப்படி நெருப்பை வர வைக்கிறது தெரியலையே. நல்ல ஐடியா. சூடத்தை பொத்தி மேலே வச்சு வாய்க்குள்ள போட்டோம்னா தானா ஃபயர் வந்துட போகுது. அதே ஐடியாவை ஃபாலோ பண்ணி செய்வோம். தடியனே எங்க ஆக்காட்டு உனக்கு ஃபயர் பீடா போடுறேன் உள்ள. ஐயோ தொண்டையில கபகபான்னு எரியுது. அட பாவி பையில இனத்தடா சூடத்தை உள்ளே போட்டு விட்டியா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பின்னாடி எல்லாம் புகையுது. இந்த பையனத்தை பொறுத்து வாய்க்குள்ள போட்டு விட்டானே. கடவுளே என்ன பண்றது தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே. இப்ப நான் என்ன பண்ணிவிட்டேன்? இந்த தடிப்பைய இப்படி ஓடுறியா? எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் கிங்ஷன் எல்லாம் இப்படிதானே ஃபயர் பீடா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போட்டா மட்டும் தப்பா? கரெக்டான மெத்தட்ல தான் போட்டிருக்கேன். இவன் லூச்சு பையன், இவனுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏலே என்னடா இது? வெத்தலை பாக்கனா எனக்கு ஒன்று குர்றா. ஐயோ இந்த கிளம்பிட்டு வெத்தலை பார்க்க சொல்லாம பீடான்னு சொல்ல வாங்கி போடாம போயிடுவானே. சொல்லிடுவேன் பேசிட்டு. ஆமா கிழவா, இது வெத்தலை பாக்குதான். இது சூடான வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாங்க. இதை பத்த வச்சுமே நெருப்பு வரும். அப்படியே வாயில போட்டா அமைஞ்சு தானா உள்ள போயிடும். இது பேர் தான் ஃபயர் வெத்தலைன்னு சொல்லுவாங்க கிழவா. நீ வாய்க்குள்ள உனக்கு உள்ள போட்டு விடுறேன். அடே மங்குனியே, இது வாய்க்குள்ள போய் எதுவும் எரிஞ்சு தொலைஞ்சிடாதே. தொண்டை கிட்டெல்லாம் புண்ணாக்கிற போதுரா. அது வேற பயமா கிடக்குது. நீ பண்றதே சரியில்லாம இருக்குல்ல. கேளவா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் எனக்கு சர்வீஸ் இருக்கு. நீ வாயை தர. சூடான வெத்தலை பாக்கு உள்ள போகும். உனக்கு நல்லா இருக்கும். வாயை தர. சீக்கிரம் போடுறாவுல. ஐயோ தொண்டையெல்லாம் கபன்னு எரியுது. இந்த வயசான காலத்துல இப்படி சூடத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டு விட்டானே. ஐயோ கடவுளே என்ன பண்றது? ஐயோ உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா? சுட தள்ளி வாயில போட்டு விட்டுருக்கிற. ஐயோ என்ன பண்றது? எரியுதே. ஐயோ எரிச்சு தாங்க முடியே. எங்கேயாச்சும் தண்ணி இருக்குதா? பின்னாடி போக போகுதே. நல்ல ஸ்வீட் பீடாவும் ஃபயர் பீடாவையும் அனுபவிக்க தெரியாத பயலுக. இது எம்பட்டு ருசியா இருக்கும். கிழவனுக்கும் அந்த தடி பயலுக்கும் சுத்தமா தெரியல. ஏல குட்டி கருவாயா, என்னடா இது பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னது என்னமோ இலையை விரிச்சு உப்பு மிளகா தூள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற? என்னாச்சே? என்ன இது ஃபயர் பீடானே. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறியா? மேல நெருப்பு எரியும். அதோட வாய்க்குள்ள போட்டுருவோம். அந்த நெருப்பு அமைஞ்சிரும். ஆனா ஒண்ணுமே பண்ணாதானே. நீ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. சூப்பரா இருக்கும். நீ வாயை மட்டும் தேர. நான் மடிச்சு உள்ள போட்டுறேன். அந்த ஃபயர் தானா அமைஞ்சிரும். இங்க ஆக்காட்டு மூக்குச்செலியை தொடச்சு காட்டு அண்ணே. ஐயா சுட எனக்கு வாய்க்குள்ள நீ போட வேணாம். வெறுப்பீடா கூட நான் தின்னுக்கிறேன். நீ சுட வாய்க்குள்ள போட்டு எனக்கு புஷ்வான மாதிரி அங்கேயே பத்திக்கிச்சுன்னா நான் என்னடா பண்ண முடியும்? உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. நீ இலையை மட்டும் மடிச்சு கூட நான் வாய்க்குள்ள வச்சுக்கிறேன். எப்போ இருக்குன்னு தின்னு பாத்துக்கிறேன். சரியனே இந்த சாப்பிட்டு பாரு. சுவை நல்லா இருக்கும் பாரு. அதுக்கப்புறம் உனக்கு ஸ்வீட்ல நல்ல ஃபயர் வர மாதிரி வச்சு கொடுக்குறேன். சீக்கிரம் சாப்பிட்டு பாரு. சரியா? ஐயா என்னது இது? கொய்யாக்காய் இலை வாட வருது. எலே என்ன இது? கொய்யாக்காய் வாழை வருது. இது பேர் ஸ்வீட் பீடா கீட் பீடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இதுல கொய்யாக்காய் வாடை, அப்புறம் புளி இருக்குது, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் இருக்குது. இது பீடாவா உங்க ஊர்ல? இனி ஆமாண்ணே, கொய்யாக்காய் எல்லாம் அதுல உப்பு புளி மிளகாத்தூள் வச்சோம்னா பீடாவா மாறிடும். சாப்பிட்றதுக்கும் அம்பட்டு ருசியா இருக்கும். உனக்குலாம் என்ன தெரியும்? போட சொன்னக்கிட்ட பையலே. அடே இது பீடாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. முதல்ல கடை எடுத்து வச்சுட்டு வாடா. யார் பொழப்பிக்கு எடுத்து போடாத. முதல்ல கடை எடுத்து வச்சுட்டு வாடா போவா. கருவாயா ஒன்னே தாடா தேடிக்கிட்டு இருந்தேன். ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தொண்டையில ரொம்ப வலியா இருக்குதா? என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ மருந்து குடிச்சு பார்த்துட்டேன். ஏதோ ஏயோ ஈயோ அதுல பாப்பியே சொல்லுடா பார்த்து. என்ன சும்மா இருந்தே போய் டாக்டரை பாரு. அதை விட்டுட்டு ஏஐட்ட கேட்க சொல்லிட்டு இருக்கா. அது என்னத்தையும் அவனை சொல்லி விடுவா. நீ அம்மெல்லாம் அதை பார்க்க வேணாம். பேசாட்டு நீ போய் டாக்டர்கிட்ட பாரு. டாக்டர்கிட்ட போனா மருந்தை கொடுத்து விடுவாரு. நீ போனே அதுங்களாம் பார்க்க வேணாம். கருவாயா பரவாயில்லடா. டாக்டர் போறதுக்கு முன்னாடி இதுல என்னன்னு கேட்டு விட்டோம்னா கொஞ்சம் மன திருப்தியோட இருக்கும்ல. தொண்டை வலிச்சுக்கிட்டே இருக்குடா. அதுக்கு மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கேளு. அது ஏஐயோ ஈஐயோ அதுகிட்ட கேட்டுன்னா கரெக்டா சொல்லிவிடும்ல. தொண்டை வலிக்குது, சோத்த முழுங்க முடியல, பார்த்துக்க வச்சாலே எங்கிட்டக்குள்ளேயே நின்றுக்கிட்ட மாதிரி இருக்கு. அது மாதிரி உனக்கு கேட்டு சொல்றா கொஞ்சம்.
இரு நான் கேட்குறேன். தொண்டை வலிக்கிறது, உள்ளே சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, இதுதானே? இதை போட்டு சொல்றீரு. ஐயோ போச்சு போச்சு தடியனே, உனக்கு அவ்வளோதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? தொண்டை கேன்சரின் ஆரம்ப அறிகுறி அப்படின்னு சொல்லுதண்ணே. ஐயோ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போல. தொண்டையில் இப்படி வலி இருந்தால் கேன்சரின் அறிகுறி, இது உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும்னு போட்டிருக்குனே. ஐயோ என்னடா சொல்ற? தொண்டை கேன்சரா? அட கடவுளே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? கருவாயா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போலடா. அட கடவுளே, எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம என்ன அனுப்பி வைக்க பாக்குறியா? இனி நான் வாழ்க்கையில வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன்னு தெரியலடா. மனசே விட்டு போச்சு. என்னண்ணே நீ இதை பார்த்து பயந்துக்கிட்டு கிடக்குற? இது ஏதாவது சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிற? பேச்சாட்டு இருனே, நீ போய் டாக்டரை பார்த்து மருந்து போட்டேன்னு சரியா போயிரும் பார்த்துக்க. அதை விட்டுட்டு இதை பார்த்துட்டு உன் வாழ்க்கை தொலைஞ்சிச்சு அது தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. போனே முதல் டாக்டர்கிட்ட. இரு நான் மேலே படிக்கிறேன். இது ஆரம்ப காலத்தில் பார்க்காம முத்த விட்டா செத்து போயிடுவாங்களா? ஐயோ தடியனே, உனக்கு முத்திருச்சுன்னு நினைக்கிறேனே, அதனால தான் ஓவரா வலி இருக்குது, சாப்பாடு முழுங்க முடியல போல. போச்சு, எல்லாமே போச்சு. கோதாவரியோட வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு, உன் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னே. இல்ல என் கூட சேர்ந்து அவ வாழ்க்கை கெட வேணாம். நான் அவ வீட்டுக்கு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வில்லகுட்டி கூட பார்க்கல, கல்யாணம் கூட பண்ணல, இப்படி அல்பாய்ச்சில போக போறேனே. கருவாயண்ணா, உனக்கு ஏதாவது வலிச்சிச்சுன்னா சொல்லு, இதுல போட்டு கேட்கலாம். எல்லாம் இருந்தாலும் கரெக்டா சொல்லிவிடும். உனக்கு ஏதாவது வலிக்குதா, கை கால் வலி இதான்னு சொல்லு. எதுக்குல கை கால் வலின்னு சொல்லுமே, சுகர்னு சொல்றதுக்கா? உன் வேலையை பார்த்துட்டு போ. அந்த ஆள் வாழ்க்கையை கெடுத்து புட்டியல, அந்த ஆள் ஒப்பாரி வைக்கிறத பார்த்தா சரியில்லையே. போய் அவன் பின்னாடியே பார்க்க வேண்டியதான். அவட கடவுளே, இதுக்கு போய் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு வேற போறேன். செத்தவங்களுக்கு தான் ஒப்பாரி வைப்பாங்க, இதை என்னமோ சாகிறதுக்கு முன்னாடியே ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகுது. போற நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏமாமா, இங்க எதுக்கு வந்த? முதல் உங்க வீட்டுக்கு போமாமா. அப்பா இருக்காருல்ல மாமா, ஏதோ சொல்ல போறா. சீக்கிரம் வீட்டுக்கு போறியா இல்லையா பண்ணியே? இல்லை கருப்பு காண்டாமிருகம், எதுக்குடா இங்கே வந்தா? என் மகளை டார்ச்சர் பண்ணுறதுக்கு திரும்ப வந்துட்டியா? போறியா இல்லை என் மருவமான கூட்டுறேன் பார்த்துக்க. என் மருவப்புல வந்தான்னு வச்சுக்கோ, உன்னைய அடிச்சு நொறுக்கி புடியான். போலைக்கிறது. கோதாவரி, என்னை மறுத்துரு. இனிமேல் நான் உனக்கு இல்லை, அதை சொல்லிட்டு போனான் தான் வந்தேன். என் உடம்புல கேன்சர் வந்துருச்சு, தொண்டை கேன்சர் வந்துருச்சு. அதனால நான் இனிமேல் உன்னை பார்க்க வர மாட்டேன். என்னால் உன் வாழ்க்கை கெட வேணாம். இன்னும் 2 மாசமோ 3 மாசமோ நான் போய் சேர போறேன். நீ நிம்மதியா இரு கோதாவரி, நான் போயிட்டு வரேன். என்ன, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்க அப்பன் பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இரு. அடடாடா, என் தங்க பையனே, வாய் முகூர்த்தமா இந்த வார்த்தை வந்திருக்குது. சீக்கிரம் நீ போய் சேர்ந்தனா என் மகளை விட்டு போடுவேன். நாங்களாச்சும் நிம்மதியா இருப்போம்டா. தயவு செஞ்சு சீக்கிரம் போய் சேர்ந்துரியேன்னு. கோதாவரி, ஐ மிஸ் ஐயோ, நான் போயிட்டு வரேன். இனிமேல் வாழ்க்கையில ஒன்றை பார்க்க மாட்டேன் கோதாவரி. நான் போயிட்டு வரேன். ஏடியே, ஏதாவது ஸ்வீட்டை கிட்ட பண்ணு. நல்ல செய்தி வந்திருக்குது, அந்த தளி பைய போய் சேர போறியா. இனிமேல் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன் பாத்துக்க. நானு இப்போ இப்படி பேசுறேன்னு வச்சுக்க, வாயை உடச்சு போடுவேன். பேசாட்டு போ, அப்பயும் கூட பார்க்க மாட்டேன். அடி போடி சிரிக்கே, நீ என்ன சொன்னாலும் இனிமேல் நான் சந்தோஷமா இருக்க போறேன். இனிமேல் ஜாலியோ ஜிங்காலாதான். வருதி காடு பத்தி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம எதுக்கு இருக்க போறோம்? பேசாம இந்த இடத்துல உயிரை விட்டுறது. கடவுளே, இப்படியே தூங்கின மேனிக்கேரிய கொண்டு போயிரு. அவ்வளவுதான், நான் செத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, செத்துட்டேன். தடியனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க உட்கார்ந்து இருக்கிற? சொர்க்கத்திலேயே என்னைய பார்க்கறதுக்காக வந்திருக்கிறியேடா. சொர்க்கத்திலேயே என் ஜோடி மாறாம வரணும்னு நினைச்சிருக்கிற. நீ நல்லா இருக்கணும். கடவுளே, இவனுக்கு இங்கேயாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுங்களே. இங்கேயாச்சும் இவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களே. யோ உளராதையா, நீ ஒன்றும் சாகலாம் இல்லை, இன்னும் உயிரோட தான் இருக்கிற. நீ வா ஆஸ்பத்திரிக்கு போவோம். உன்னை கூட்டு போலாம் தான் வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா பரலோகத்துல போய் பேசிக்கிட்டு இருந்திருப்ப போல. வா. யாரு நீங்க? எதுக்காக இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறீங்க? என்னடா கேள்வி இருக்கே, போய் சேர்ல உட்கார்ற. இல்லை தடிப்பாயில, உனக்கு என்ன தைரியம் தான் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். சேர்ல போய் உட்காருவேன். ஒழுங்கு கிட்ட எதிர்த்து வாடா. ஐயோ டாக்டர், தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அந்த ஆளுக்கு மூளை கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு. கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறியா. காலையில தொண்டை வலிக்குதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தியா. ஏதோ ஏஐட்ட சொல்லி பாடுறான்னு சொன்னியா. அந்த ஏஐ என்ன சொல்லிட்டு, கேன்சரோட ஆரம்ப அறிகுறின்னு சொல்லி பிடிச்சி அதுல இப்படியே இருக்கிறியா. போய் எல்லாத்திலையும் போய் சொல்லிட்டு வரியா, நான் சாக போறேன். இவனுக்கு என்னத்தான் டாக்டர் செய்ய முடியும்? இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து விடுங்க என்னன்னு. ஏண்டா ஏஐட்ட கேட்குறீங்கன்னா எதுக்குடா டாக்டர்கிட்ட வந்தீங்க? ஆளுகளின் முகரைகளை பாரு. ஏஐட்ட கேட்டானா? ஏஐட்ட கொஞ்சம் பொறு பார்த்து சொல்றேன். ஐயோ கடவுளே, இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடக்கூடாதுப்பா.
ஏட்டா முட்டா பயில்களா, கேன்சர் இல்ல கீன்சர் இல்லடா, இது வெறும் சாதாரண சளிதான். அதுக்கு தான் தொண்டை வலிச்சிருக்குது. அதுக்கு உடனே உங்க வாழ்க்கையை இழந்த மாதிரி இப்படி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அதான் முட்டா பையங்கிறது சரியா இருக்குது. ஏட்ட பாத்தீங்கன்னா எதுக்குடா நாங்க டாக்டர்னு இருக்கிறோம். சளி மாத்திரை எழுதி தரேன், வீட்டுல போய் போடுங்க. அதை விட்டுட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கடா. ஏலே சாதாரண சளிக்கு தான் இந்த சீனை போட்டியா? நான் அப்பயே சொன்னேன்ல ஏதோ சளி பிடிச்சிருக்கும் தொண்டை வலியா இருக்குன்னு. உடனே பார்த்துப்புட்டு இவன் அப்பா வந்து பயந்துகிட்டே உட்காந்துருக்கிறியா? வா வீட்டுக்கு போவான். ஐயோ சாதாரண சளிதானா? இதை நம்பி கோதாவரிட்ட போய் வேற ஒருத்த கல்யாணம் பிடிக்க சொல்லிட்டு விட்டுனே அவளை போய் தடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னையவேன்னு சொல்லிட்டு வரணும். ஐயோ தேவையில்லாம நம்ம யோசிச்சு விட்டோமா. போறேன் நானு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.